வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் 2026 அதிக அளவு நிரப்புவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ போக்குவரத்து துறை அமைச்சரும் பார்த்திங்கன்னா நமக்கு அறிவிச்சிட்டாங்க. சேலத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா பார்த்திபன் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் இவர் வெளியிடுவாரா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ எல்லா தரப்புலையுமே பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் ஒரு மைல்கல்லாக செயல்படும் அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. ஸோ வெற்றி பயணம் திட்டம் மகளிர் அனைவருக்குமே இந்த வெற்றி பயணம் திட்டத்தை தொடங்க போகிறாங்க. அனைத்து பேருந்துகளுக்குமே ஆல் பேருந்துகளுக்கும் ஃப்ரீ இலவச பயணத்தை தொடங்க போகிறாரு. ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் 850 பேருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும்? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். மேலும் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் டிசிசியோடைய முறைகேடுகள், ஸோ டிசிசியில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தேர்வை ரத்து செய்ய போகிறாங்களா, இல்லை தேர்வை மீண்டும் செய்முறை தேர்வு வைக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அனைத்து கேள்விகளுக்குமே இந்த வீடியோ பதில் சொல்லும் அப்படின்ற இதில் தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவே நான் சொல்கிறேன். ஸோ தமிழகத்தில் வெற்றி பயணம் திட்டத்தை இந்த மாத இறுதி இல்லைனா ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெற்றி பயணத்துடைய திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கியிருக்காரு. ஸோ வெற்றி பயணம் திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் வர இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். வெற்றி பயணம் திட்டம் ஜூன் முதல் வாரத்திலேருந்து தொடங்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டருடைய பணி நியமனங்கள் கண்டிப்பாக நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான். ஏன்னா சென்ற முறை பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுத்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நாங்கள் எடுப்போம் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா புதிய போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சில முக்கியமான அறிவிப்புகளை போக்குவரத்து கழகத்தில் வழங்குவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வர இருக்குது. ஸோ 2026 நோட்டிஃபிகேஷனும் வர இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிசிசி நியமனங்கள், ஸோ 2025 நடைபெற்ற டிசிசி நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்றதுனால ஸோ டிசிசி நியமனங்களை மீண்டும் தொடர்ந்து நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சில குறிப்புகள் போயிட்டுருக்குங்க. ஸோ தொடர்ந்து டிசிசி நியமனங்கள் மீண்டும் நடைபெறும். மீண்டும் இவர்களுக்கு செய்முறை தேர்வை நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பொறுத்து நம்ம பார்க்கலாம். அந்த டிசிசி நியமனங்களில் செய்முறை தேர்வுகளை நடத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்திருக்கு. புதிய போக்குவரத்து துறை அமைச்சர் இதற்கான சில முடிவுகளை கொடுப்பாரு அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது இந்த டிஎன்எஸ்டிசியில் இந்த மாதிரி தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.